வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜி-ஸ்டார் கம்பெனியில் புதுசாக 092 அப்படிங்கிற மாடல் நம்பரில் வந்திருக்கக்கூடிய பெரிய சைஸ் எல்இடி டிஸ்ப்ளே கொண்ட ஒரு டிஜிட்டல் 2.1 யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் மாடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடியூலில் கூடுதலாக எஃப்எம் ரிசீவரும் கரோக்கி மைக் இன்புட் ஆப்ஷனும் இருக்குது. இந்த 2.1 ஆடியோ பிளேயர் மாடியூலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடுகளுக்கோ அல்லது ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளுக்கோ ஒரு 2.1 ஆடியோ சிஸ்டமை பட்ஜெட் ரேஞ்சில் குவாலிட்டியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ஆடியோ சிஸ்டமில் இந்த ஆடியோ பிளேயர் மாடியூலை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த 2.1 யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் மாடியூலில் உங்களுக்கு டிஜிட்டல் பேஸ் டபுள் மற்றும் சப்வூஃபர் ப்ரீ கண்ட்ரோல் இருக்குது. அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னா, ஒரு யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் வாங்கி வச்சுட்டு அதனுடைய ஆடியோ அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேஸ் டபுள் மற்றும் சப்வூஃபர் ப்ரீ போர்டில் உள்ளே கொடுத்து எடுத்து அதற்கடுத்து ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஆடியோ பிளேயர் மாடியூலை பயன்படுத்தும் போது இதில் இந்த பிளேயர்லேயே இன்பில்ட்டாக ரோட்டரி என்கோடர் மற்றும் ரிமோட் கண்ட்ரோல் வழியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிஜிட்டல் பேஸ் ட்ரெபிள் மற்றும் லோ பாஸ் ஃபில்டர், அதாவது சப்வூஃபர் ப்ரீக்கான ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் இந்த யூஎஸ்பி பிளேயர் மாடியூலை பயன்படுத்தி ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் நீங்கள் அசெம்பிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன வாட்டேஜ் ரேஞ்சில் கெப்பாசிட்டியில் அசெம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் மற்றும் சப்வூஃபரை சூஸ் பண்ணிவிட்டு, அந்த ஸ்பீக்கர்ஸ் மற்றும் சப்வூஃபருடைய பவருக்கு தகுந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் போர்டை சூஸ் பண்ணிவிட்டு, அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பவர் சப்ளையை சூஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த யூஎஸ்பி பிளேயர் மாடியூலுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒரு 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டரை பயன்படுத்தி நீங்கள் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் அசெம்பிள் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா வயரிங் கனெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்சி வயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே போல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் லெஃப்ட் ரைட்னுடைய வால்யூம் கண்ட்ரோல், சப்வூஃபருடைய வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் கரோக்கி மைக் இன்புட்டுக்கான எக்கோ மற்றும் டிலே, இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரோட்டரி என்கோடர் கொடுத்துட்டாங்க. இதை ப்ரெஸ் பண்ணி மெனுவை ஓப்பன் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாக வால்யூமும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து இதனுடைய ரிமோட் மூலிமாவும் நீங்கள் இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ்பி பிளேயர் மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ மற்றும் 2.1 மோடு 2 மோட் ஆஃப் ஆப்ஷனும் இருக்குது. இதை நீங்கள் ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம், 2.1ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த யூஎஸ்பி பிளேயர் மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது லெஃப்ட் ரைட் வால்யூமை அதிகமாக வச்சுட்டு சப்வூஃபர் வால்யூமை கொஞ்சம் குறைச்சி வச்சு நீங்கள் கேட்குறதுனால கேட்கலாம். அல்லது நிறையா நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2.1 ஆடியோ சிஸ்டமில் லெஃப்ட் ரைட்னுடைய வால்யூமை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு சப்வூஃபர் பேஸை ஹெவியாக வச்சு கேட்கணும்னு விருப்பப்படுவாங்க. அப்படி தேவைப்பட்டாலும் நீங்கள் லெஃப்ட் ரைட் வால்யூமை தேவைக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் குறைச்சிட்டு சப்வூஃபர் வால்யூமை அதிகமாக வச்சு நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் ஃபீல் பண்ணலாம். இப்போது இந்த 2.1 யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் மாடியூலினுடைய ஒரிஜினல் கம்பெனி பாக்ஸ் பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் இதனுடைய ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குஷன் ஸ்பாஞ்ச் பேக்கிங்கில் நமக்கு உள்ள ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து இன்புட் அவுட்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஆர்எம்சி வயர்ஸ் வந்துடும். அதற்கடுத்து இது வந்து ஒரு சிங்கிள் பிசிபியில் இந்த மாதிரி ஒரு போர்டாக வருது. ஸோ ஃபுல் மாடியூலும் ஒரே பிசிபிலே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த டிஸ்பிளே செக்ஷனை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு யூஎஸ்பி பிளேயர் மாடியூல் வந்து இந்த பிசிபியில் வந்துடும். ஸோ இதற்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரோக்கி மைக் இன்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கான மைக் சாக்கெட், அதற்கடுத்து உங்களுக்கு இந்த ரோட்டரி என்கோடர். ஸோ இது எல்லாமே சிங்கிள் பிசிபியில் வந்துடும். இதை நீங்கள் இந்த மாதிரி உடச்சி தனித்தனியாக பிரித்து எடுத்து ஆர்எம்சி வயர் கனெக்டர்ஸ் போட்டு நீங்கள் அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் இதனுடைய டிஸ்பிளே பாருங்கள், பெரிய சைஸ் எல்இடி கொடுத்துருப்பாங்க. நார்மலாக இதற்கு முன்னாடி ஒரு மாடல், அதாவது 082 அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த மாடல். இதில் வந்து நார்மல் 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க ஒயிட் கலரில். இப்போது இதை அப்டேட் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ் எல்இடி டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க.
இப்போதைக்கு இந்த 082 மாடல் வராது. இத நாங்க வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜி-ஸ்டார் தரப்புலருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடியூலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த 92 மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா டிஸ்ப்ளே. பெருசா எல்இடி டிஸ்ப்ளேவா குடுத்துருக்கிறதுனால பார்க்க நல்லா லுக்கா இருக்கு. அதேபோல இதனுடைய ஆடியோ குவாலிட்டியும் பழைய வெர்ஷன விட நல்லா இம்ப்ரூவ் பண்ணி குடுத்துருக்காங்க. செப்பரேட்டா நான் ஒரு ஆடியோ டெமோ டெஸ்ட் வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். அதேபோல ஓல்டர் வெர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேக் சைடு உங்களுக்கு பிசிபில 2 ஆக்ஸ் இன்புட்டும், ஃப்ரண்ட் பேனல்ல ஒரு ஆக்ஸ் இன்புட் டோட்டலா 3 ஆக்ஸ் இன்புட் இருந்தது. ஆனா, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் மாடல்ல மொத்தமாவே 2 ஆக்ஸ் இன்புட் தான் குடுத்துருக்காங்க. அதேபோல உங்களுக்கு மைக் இன்புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு மைக் சாக்கெட் தான் வந்திருக்கும். ஆனா, இப்போ வரக்கூடிய இந்த லேட்டஸ்ட் மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மைக் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிற மாரி சாக்கெட் குடுத்துட்டாங்க. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஆக்சுவல் கம்பெனி பாக்ஸ் பேக்கிங். இது எல்லாம் வந்துரும். ஸோ, இத நீங்க தனித்தனியா எடுத்து நீங்க அசெம்பிள் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2.1 யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 2 வெர்ஷன்ல சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ, ஒரு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரியான ஸ்கொயர் டைப் அக்ரிலிக் பேனல் கொண்ட மாடல். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹோம் ஆடியோ 2.1 ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்றோம்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ல வாங்கக்கூடிய கேபினெட்ல ஃப்ரண்ட் சைடுல ஒரு கட்டிங் எடுத்துட்டு, அந்த இடத்துல இந்த பேனல ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அசெம்பிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1313 சைஸ் கார் ஸ்டீரியோ கேபினெட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அசெம்பிள் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அதற்கு தகுந்த மாரி இந்த பேனல், அடுத்து இதற்கான வால்யூம் கண்ட்ரோல் நாபு, ஃபிக்ஸ் பண்றதுக்கு தேவையான எல்என் கீ ஸ்க்ரூஸு, அடுத்து ஒரு பவர் ஸ்விட்ச். ஸோ, இந்த மாரி ஒரு பேக்கேஜாவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நம்மகிட்ட. ஸோ, இந்த 2 மாடலும் பாருங்க. ஸோ, இது ஃபிக்ஸ் பண்ணி வராது உங்களுக்கு. ஃபிக்ஸிங் இல்லாம தனித்தனியா தான் வரும். இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்ப்ளே காம்போ செக்ஷன் தனியா இருக்கும். அதற்கடுத்து பேனல் மாடல்ல வந்து இந்த பேனல் மாடல் வேணுமா? அல்லது இந்த பேனல் மாடல் வேணுமா? அப்படிங்கிறத நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்க்ல அதனுடைய டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கோம். அதில போயிட்டு எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்க் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதில வந்து செப்பரேட்டா இந்த டிஸ்ப்ளேவோட இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய மாடல் தனியாவும் ஒரு பிரைஸ் லிஸ்ட் போட்டிருப்பேன். அடுத்து இந்த மாரி 1313 சைஸ் பேனல் இருக்கக்கூடிய மாடல் தனியா ஒரு பிரைஸ் லிஸ்ட் போட்டு ஒரு மாடலா அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு, எத்தனை பீஸ் வேணும், அதேபோல நம்ம சேல் பண்ணக்கூடிய வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறதையும் நீங்க தேவைப்பட்டால் சேர்த்து அதில ஆட் பண்ணி, எனக்கு வாட்ஸ்அப் கார்ட் வழியே உங்களுடைய ஆர்டர சென்ட் பண்ணிட்டு, உங்களுடைய டெலிவரிக்கு தேவையான டெலிவரி ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடோட கான்டாக்ட் நம்பரோட எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல் நீங்க குடுத்த அட்ரஸ்க்கு தேவையான ஷிப்பிங் சார்ஜஸோட சேர்த்து டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருவேன். பேமெண்ட் பண்றதுக்கு தேவையான பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு மெசேஜ்ல குடுத்துருவேன். அந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில வச்சு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு, பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ட எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல் நீங்க குடுத்த அட்ரஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் ஸ்பீடு போஸ்ட், பார்சல் மற்றும் கொரியர் சர்வீஸ் மூலியமா நம்ம சேஃபா அனுப்பிச்சு குடுத்துட்டுருக்கோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. ப்ரீபெய்ட் பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி குடுங்கன்னு கேட்காதீங்க. அதேபோல பேமெண்ட் கட்டிட்டால் கண்டிப்பா உங்களுக்கு பத்திரமா பொருள் வந்து சேர்ந்துரும். பயப்பட வேண்டாம். நாங்க ஏமாத்த மாட்டோம். ஸோ, ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ அடுத்து இந்த யூஎஸ்பி பிளேயர்னுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ, இந்த மாரி இப்போ 2 மாடலும் நம்மகிட்ட இருக்கு. இந்த பேனல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாடியூல வச்சு இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஸோ, இப்போ இதில வரக்கூடிய திங்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவ்வளோ தான் வரும். நீங்க அந்த 2 மாடல்ல வாங்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு மெயின் டிஃபரன்ஸ் இந்த அக்ரிலிக் பேனலும், அதுக்கு வரக்கூடிய அக்சஸரீஸ் மட்டும் தான் மாறும். ஆனா, அதில இருக்கக்கூடிய அந்த 2.1 ஆடியோ பிளேயர் மாடியூல் சேமா தான் இருக்கும். ஸோ, இப்போ இந்த டிஸ்ப்ளேவுனுடைய பேக் சைடு பார்த்துட்டீங்கன்னா, இதில இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு இந்த மாடியூல் ஒர்க் ஆகுறதுக்கு தேவையான பவர் சப்ளை. 5 வோல்ட் டிசி சப்ளையர் வேலை செய்யும். ஸோ, அதற்கான பவர் சப்ளை இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 2 பின் ஆர்எம்சி குடுத்துருக்காங்க. இந்த ஆர்எம்சில உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் சைட்ல 5 வோல்ட் சப்ளையும், இங்க கிரவுண்டும் கனெக்ட் பண்ணி இந்த போர்டுக்கு 5 வோல்ட் சப்ளை குடுக்கணும். ஸோ, ஒரு 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டர் போர்ட யூஸ் பண்ணி சப்ளை குடுத்தீங்கன்னா, இந்த போர்டு பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். அதற்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ சிக்னல் அவுட்புட் அதாவது லெஃப்ட் ரைட் ஆடியோ அவுட்புட் லெஃப்ட் அவுட்டு
கிரவுண்டு, ரைட் அவுட் இந்த இடத்துலேருந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கணும். அதற்கடுத்து இந்த இடத்துல சப்வூஃபர்னுடைய ஆடியோ அவுட்புட், அதற்கு தேவையான கிரவுண்டு. ஸோ இந்த ஒரு கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கனெக்டர்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு அண்ட் சப்வூஃபர்னுடைய ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கணும். அதற்கடுத்து ஆக்ஸ் இன்புட் பாருங்கள். ஸோ இந்த ஆர்எம்சி கனெக்டரில் உங்களுக்கு ஆக்ஸ் 1க்கான லெஃப்ட்டு, கிரவுண்டு, ஆக்ஸ் 1க்கான ரைட்டு, அதுக்கடுத்து ஆக்ஸ் 2க்கான லெஃப்ட்டு, கிரவுண்டு, ஆக்ஸ் 2க்கான ரைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆக்ஸ் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஆடியோ சிக்னல் அவுட்புட் எடுத்துக்கணும். அதற்கடுத்து 5 வோல்ட் சப்ளை நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கணும். அதே போல் எஃப்எம் ரிசீவருக்கு தேவையான ஆண்டனா பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு எஃப்எம் ஆண்டனாக்கான வயரை நீங்கள் சால்டர் பண்ணி கொடுத்துக்கணும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மைக் சாக்கெட்னுடைய இன்புட்டை இங்கே கனெக்ட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கும் ஆர்எம்சி தான். அடுத்து ரோட்டரி என்கோடரை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் அதை அப்படியே இந்த ஆர்எம்சி வயர்ஸில் கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன். இந்த போர்டில் வந்துருக்கக்கூடிய இந்த வயர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஆர்எம்சி வயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்குக்குன்னு மட்டும் மைக்குன்னு தனியாக எழுதியிருப்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு நீங்கள் மைக் சாக்கெட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு காட்டுற மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு போர்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் அப்படிங்கிற இன்புட் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல மைக்கை கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி என்கோடருக்கான கனெக்ஷன்னு. ரோட்டரி என்கோடருக்கும் மைக் இன்புட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பின் ஆர்எம்சி தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மைக்குக்கான இன்புட்டை வந்து அந்த மைக் சாக்கெட்னு அந்த ஆர்எம்சி வேறு எழுதியிருக்காங்க. ரோட்டரி என்கோடருக்கு எழுதாமல் வச்சுருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல ரோட்டரி என்கோடரை கனெக்ட் பண்ணிடணும். இப்போ இந்த மாடியூலில் இந்த இடத்துல ரோட்டரி என்கோடர் கனெக்ட் பண்ணிடுறீங்க. கீழே மைக் இன்புட்டு சாக்கெட் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அடுத்து பவர் சப்ளைக்கான 2 பின் ஆர்எம்சியை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிடுறீங்க. அடுத்து சப்வூஃபருக்கான ஆடியோ சிக்னல் அவுட்புட் எடுக்கிறதுக்கு இந்த 2 பின் ஆர்எம்சியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 3 பின் ஆர்எம்சியை நீங்கள் லெஃப்ட் ரைட் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ரைட் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு 3 பின் ஆர்எம்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்எம்சி. இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்எம்சி வயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதனுடைய இன்புட் மற்றும் அவுட்புட்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும். இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணிடலாம். இந்த 092 மாடல் ஆடியோ பிளேயர் மாடியூலில் கரோக்கி மைக் இன்புட் ஃபங்க்ஷனை ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரிமோட் கீ பட்டனையும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த மைக் சாக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மைக் டிடெக்ட் அப்படின்னு ஒரு பின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சாக்கெட்டில் மைக்கை கனெக்ட் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரோக்கி மைக் ஃபங்க்ஷனை எனேபிள் பண்ணிடும். ஒருவேளை அது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மைக் சாக்கெட் போர்ட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்டு பின்னை ஒரு வயரை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு யூஎஸ்பி சாக்கெட்னுடைய இந்த கிரவுண்ட் பின்னில் லிங்க் பண்ணிடுங்க. அப்படி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரவுண்ட் லிங்க் கிடச்சிரும். ஏன்னா இந்த ஆடியோ பிளேயர் மாடியூலில் எந்த ஒரு மெட்டல் பார்ட் ஃபிக்ஸிங்கும் இல்லை. ஏன்னா நம்ம அக்கர்லிக் ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சில சமயங்களில் கிரவுண்ட் லிங்க் ஆகாததுனால அந்த மாதிரி கரோக்கி ஃபங்க்ஷன் மைக் டிடெக்ட் வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யலைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த யூஎஸ்பி சாக்கெட்னுடைய மெட்டல் பார்ட்டுக்கும், அதாவது இந்த கிரவுண்டுக்கும் இந்த மைக் சாக்கெட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்டுக்கும் ஒரு லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா அது வேலை செய்யும். இந்த ஆடியோ பிளேயர் மாடியூலில் உங்களுக்கு மல்டிபிள் ஆடியோ ஃபார்மேட் சப்போர்ட் இருக்குது. அதாவது MP3 ஃபார்மேட்டில் உங்களுக்கு அப் டு 320 kbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதற்கடுத்து ஃப்ளாக் அண்ட் வேவ் ஃபார்மேட்டில் 16 பிட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே போல் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்கிறதுனால உங்களால் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப் அதன் மூலிமா ப்ளூடூத் வழியாக நல்ல குவாலிட்டியான ஆடியோ சாங்ஸை ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். அதற்கடுத்து இதில் இருக்கக்கூடிய எஃப்எம் ரிசீவர், நல்ல குவாலிட்டியான எஃப்எம் ரிசீவர் இருக்கிறதுனால நல்ல ஒரு டிஜிட்டல் எஃப்எம் சேனல்ஸை பெர்ஃபெக்ட் குவாலிட்டியில் உங்களால் கேட்டுக்க முடியும். கூடவே இதில் 2 ஆக்ஸ் இன்புட் இருக்கிறதுனாலையும் ஆக்ஸ் இன்புட் வழியாக உங்களுடைய ஆடியோ சோர்ஸையும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியான மல்டிபிள் இன்புட் மற்றும் அவுட்புட் இருக்குது. கூடவே வந்து இதில் டிஜிட்டல் பேஸ்டபுள் மற்றும் சப்வூஃபர் ஃப்ரீ இருக்கிறதுனால இதனுடைய ஆடியோ ரிசல்ட் பெர்ஃபெக்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இதனுடைய ஆடியோ டெமோ டெஸ்ட்னுடைய வீடியோ லிங்க்கை நான் கீழே ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அப்போது உங்களுக்கு இதனுடைய ஆடியோ ரிசல்ட் புரியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆடியோ பிளேயர் மாடியூலுக்கு நான் ஒரு 5 வோல்ட் பக் போர்டு வழியா பவர் சப்ளை குடுத்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க. ஸோ இதனுடைய டிஸ்ப்ளே பெரிய சைஸ் எல்இடி டிஸ்ப்ளே. ஸோ நார்மல் 7 செக்மென்ட் டிஸ்ப்ளே விட இதனுடைய டிஸ்ப்ளே இந்த அக்ரிலிக் பேனல் வழியா பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. இதில ரோட்டரி என்கோடர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதனுடைய ஃபங்ஷன்ஸ் பத்தி ஒண்ணொண்ணா பார்ப்போம். ரோட்டரி என்கோடர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இந்த பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க ஃபார்வர்ட் ரொட்டேட் பண்ணீங்கன்னா, மாஸ்டர் வால்யூம் இன்கிரீஸ் மற்றும் டிக்ரீஸ் ஆகும். மாஸ்டர் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 50 லெவல் குடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ்ல கிடையாது. ஸோ ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0லேருந்து அடுத்து 50 வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ 0க்கு கீழ போகாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா பேஸ். ஸோ பேஸ் வந்து 0லேருந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, -12லேருந்து உங்களுக்கு +12 வரைக்கும் குடுத்துருக்காங்க. அடுத்து பிரஸ் பண்ணீங்கன்னா ட்ரிபிள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, -12லேருந்து உங்களுக்கு +12 வரைக்கும் குடுத்துருக்காங்க. திருப்பி பிரஸ் பண்ணீங்கன்னா, சப்வூஃபர்னுடைய வால்யூம். சப்வூஃபர்னுடைய வால்யூம் 0 to 30 ஸ்டெப் குடுத்துருக்காங்க. அடுத்து பிரஸ் பண்ணீங்கன்னா, லெஃப்ட் ரைட்னுடைய வால்யூம். ஸோ சப்வூஃபருக்கு தனியா நீங்க வால்யூம் செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டுக்கு தனியா வால்யூம் செட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன லெவல் செட் பண்றீங்களோ, அதற்கு தகுந்த மாரி மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஆகும். நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு சிலர் சப்வூஃபர் பேஸ் அதிகமா வேணும்னு விருப்பப்படுறவங்க லெஃப்ட் ரைட் வால்யூம இந்த மாரி 4 அல்லது 5 அந்த 10 லெவலுக்குள்ள வச்சுட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சப்வூஃபருடைய வால்யூம ஃபுல்லா வச்சாங்கன்னா, பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி இருக்கும். ஸோ மெனு இப்போ க்ளோஸ் ஆகி வெளியில வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பேஸு, அடுத்து ட்ரிபிளு, அடுத்து சப்வூஃபருடைய வால்யூம், அடுத்து லெஃப்ட் ரைட்னுடைய வால்யூம். பேஸ், ட்ரிபிள், சப்வூஃபர், லெஃப்ட் ரைட் வால்யூம். அதற்கடுத்து மைக்னுடைய வால்யூம். ஸோ மைக்னுடைய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0 to 16 இருக்கு. அடுத்து பிரஸ் பண்ணீங்கன்னா எக்கோ. எக்கோ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0லேருந்து 16 வரைக்கும் இருக்கு. அடுத்து பிரஸ் பண்ணீங்கன்னா டிலே. மைக்கினுடைய எக்கோக்கான டிலே அதுவும் 0 to 16 வரைக்கும் இருக்கு. அடுத்து பிரஸ் பண்ணீங்கன்னா மாஸ்டர் வால்யூம். ஸோ இவ்வளோ தான் மெயின் மெனு. ஸோ இந்த எல்லா ஃபங்ஷன்ஸையுமே நீங்க ரோட்டரி என்கோடர்லயும் பண்ணிக்கலாம். ஆஸ் யூசுவல் நீங்க ரிமோட் கண்ட்ரோல்லயும் பண்ணிக்கலாம். ரிமோட்லயும் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு வேலை செய்யும். பேஸ், ட்ரிபிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ்ஸுக்கு 2 ஸ்டெப் இன்க்ரீஸ், டிக்ரீஸ் ஆகுற மாரி ப்ரோகிராம் பண்ணியிருக்காங்க. நல்லாருக்கு. ஸோ மோட சேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் பிடி ப்ளூடூத் மோடு, அடுத்து எஃப்எம் மோடு, அடுத்து ஆக்ஸ் 1, அடுத்து ஆக்ஸ் 2, அடுத்து ப்ளூடூத். பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணீங்கன்னா யூஎஸ்பி மோடுன்னு வரும். ஸோ இதனுடைய ஆடியோ டெமோ டெஸ்ட் நான் செப்பரேட்டா வீடியோவ அப்லோட் பண்றேன். ஏன்னா இத தமிழ் மூவி சாங்ஸை ப்ளே பண்ணி தான் நான் ஆடியோ டெஸ்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது இதே வீடியோவில் பண்ணோன்னா காப்பிரைட் கிளைம் வந்துடும், மானிட்டைசேஷன் ஆகாத வீடியோ. ஸோ அதனால் செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த யூஎஸ்பி பிளேயர் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க் வழியாக நீங்கள் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதே ஜி ஸ்டாரில் 094 அப்படின்னு ஒரு மாடியூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஸ்ப்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கொயர் டைப் அக்ரிலிக் பேனலில் தான் இருக்கும் அந்த 094ல. பேக் சைடு உங்களுக்கு இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்டிக்கல் இன்புட், ஒரு HDMI ARC இன்புட், ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்க மாதிரி மாடல் கொடுத்துருவாங்க. அதாவது இந்த ஆர்எம்சி வயர் கனெக்ஷனுக்கு தேவையான வயர்ஸு, இந்த மைக் சாக்கெட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைடு பேனல் ப்ளஸ் ஒரு ரிமோட். அந்த 092 மாடலில் இது எல்லாம் வந்துடும். அதே போல் நீங்கள் ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2 நீங்கள் டிஸ்பிளேல காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்டிக்கல் HDMI ARCன்னு காட்டும். ஸோ அந்த மாடலும் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் கேட்லாகில் கொடுத்துருக்கேன். அதை பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு அன்பாக்சிங் மற்றும் கனெக்ஷன் ஆன் பண்ணி அதனுடைய செட்டிங்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றினோட உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய ஆடியோ டெஸ்ட் டெமோ வீடியோ செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணிவிட்டு அதனுடைய வீடியோ லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் பாருங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஆடியோ ப்ராடக்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.